அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ கோத்தகிரி பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதியில் இருக்கிற கரிக்கூர் சைடு போகிற வகையில் சில கிராமங்கள்லாம் இருக்குதுங்க. அந்த கிராமங்கள்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோங்க. அந்த வகையில் இப்போ ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சிட்டிங்க. அடுத்து இன்னொரு கிராமத்துக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற 2 கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ பக்கத்தில் இருக்க இன்னொரு கிராமம்னா அந்தியரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறோங்க. இந்த அந்தியரை அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கோங்க. அந்த கிராமத்துக்கு சாலை வசதி இல்லாமல் இருந்ததுங்க. வெறும் மண் ரோடாக இருந்துச்சுங்க. அது ஃபஸ்ட்டு வந்து வெறும் நடந்து போகிற ரோடு மட்டும் தான் இருந்துச்சுங்க. அதாவது ஒத்தையடி பாதை. அதுக்கு பின்னாடி ஒரு மண் ரோடு வெட்டினாங்க. அந்த மண் ரோடு வெட்டினதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு ஜல்லியெல்லாம் போட்டு விட்ருந்தாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோங்க. இப்போ வந்து அந்த கிராமத்துக்கு காங்கிரீட் ரோடு வந்து போட்டிருக்காங்க. போட்டு அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து அரசு பண்ணி கொடுத்துருக்குங்க. அதை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம போய் பார்க்க போகிறோங்க. அதாவது அந்தி அறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. சாலை வசதி கிடைத்த அந்தி அறை அப்படிங்கிற கிராமம் கோத்தகிரி பகுதியில் இந்த மாதிரி சாலை வசதிகள் கிடைச்ச கிராமம் இப்போ நிறைய இருக்குங்க. அந்த மாதிரியான கிராமங்களுக்கு தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் பதிவு பண்ணி காமிக்க போகிறோங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ரீசெண்டாக நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பழையபடி நீங்கள் பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற கிராமங்களுக்கு போய் வீடியோ பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம 4 மாதமாக எந்த ஒரு கிராமத்துக்கு போக முடியலைங்க. அது போன சில வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேங்க. நம்மளோட ஆக்டிவாக ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே போக முடியல, அந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ வந்து ஆக்டிவாவுக்கு பின்னாடி ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து கிராமங்களுக்கு வந்திருக்குங்க. இங்கே ஒரு கிராம மக்கள் ஏதோ 2 வீலரில் வந்து இங்கே இருக்காங்க. நம்ம அங்கே இருக்கும்போது ஒரு பைக்கில் வந்து ஒரு அண்ணாவும் இன்னொருத்தருக்கு வந்தாருங்க. அவங்க வந்து கீழே நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஆக்டிவாவிலேருந்து ராயல் என்ஃபீல்டுக்கு அப்டேட் ஆகி இப்போ ராயல் என்ஃபீல்டு தான் நம்ம இந்த பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற கிராமத்துக்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்மளோட ஆக்டிவாக அதே சமயம் வந்து ரிப்பேர் ஆகி நம்ம சேலில் பண்ணலைங்க, ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேங்க. பட் இருந்தாலும் மலை கிராமங்களுக்கெலாம் நான் வந்து ஆக்டிவாக இப்போ பயன்படுத்துறதில்ல. அதே மாதிரி நம்மளோட ஆக்டிவாவில் நம்ம பயணம் பண்ண பயணங்களை வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. நிறைய அனுபவம் இருக்குதுங்க. எக்கச்சக்கமான கிராமங்கள், பாதையில்லா கிராமங்கள், அதே மாதிரி கரடுமுரடான காட்டு வழிகள், இதிலெல்லாம் வந்து நம்மளோட ஆக்டிவாக வந்து சிறப்பாக வந்து போயிட்டு வந்ததுங்க. நம்மளும் வந்து சிறப்பாக வீடியோ எடுத்து மக்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கேங்க. அந்த ஆக்டிவோட பயணம் நம்மளோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத பயணங்க. அந்த மாதிரி நம்மளோட ஆக்டிவாக இருந்ததுங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஆக்டிவாக நான் இப்போது சேல் பண்ணலைங்க. ரிப்பேர் பண்ணி மறுபடியும் நான் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. லோக்கலில் யூஸ் பண்ணுறேன், ஆஃபீஸ் போகிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறேன். அதுபோக இந்த மாதிரியான கிராமங்களுக்கு பயணம் பண்ணுறதுக்காகவே இப்போ ராயல் என்ஃபீல்டு எடுத்து நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். ராயல் என்ஃபீல்டில் நம்ம இப்போ பயணம் பண்ணி இப்போ தான் வந்து சில கிராமங்களுக்கு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாதையை காமிச்சிருப்பேங்க. அதாவது நம்ம நண்பர் சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்தாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வர வீடியோக்கள் மேக்ஸிமம் வந்து அவர் தான் எல்லா கிராமங்களும் கூட்டு போய் நம்மளுக்கு வந்து பதிவு பண்ணி காமிச்சாருங்க. அந்த நண்பரை வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து வந்தேங்க. அடுத்து வந்து இப்போ வந்து குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற 2 கிராமத்துக்கு போயிட்டு வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ 3ஆவதாக வந்து
இங்கே இருக்கிற அந்தியரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த அந்தியரை அப்படிங்கிற கிராமம் வந்து பாதையில்லா கிராமமாக இருந்ததுங்க. இப்போ வந்து ரோடு போட்டதுனால பாதை இருக்கிற கிராமமாக ஆயிடுச்சுங்க. அந்த கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. இங்கே வந்து லெஃப்ட்டில் ஒரு ரோடு பிரிஞ்சு போச்சுங்க. அந்த ரோடு வந்து கரிக்கூர் போகிற ரோடுங்க. நம்ம இப்போ ரைட்டில் போகிற ரோட்டில் போட்டிருக்கோம். இந்த ரோடு வந்து சோலூர் மட்டும் போய் கோத்தகிரி போகிற ரோடுங்க. இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே வந்து ஒரு கிராமத்துக்கு போகிற வழி இருக்குங்க. அந்த வழியில் தான் நம்ம வந்து போக போகிறோங்க. இங்கே ஒரு 2 வீலர் நிற்குது. ஏதோ சேல் பண்ணுறவரோட இருக்குது. பக்கெட் சேல் பண்ணுறவர். எங்கே அது கீழே போகணும். தூரம் என்ன பக்கெட் சேலா கீழே போகணும். கீழே ரொம்ப தூரம். கீழே ஒரு 10 கிலோமீட்டர் வரும். கீழே இறங்கு நல்லா. இவன் சின்ன சின்ன ஊர் தான். அதுக்கு இந்த பக்கம் போனோன்னா நிறைய ஊர் இருக்குது. பாருங்க மக்களே, இந்த மாதிரி மக்களை வந்து வண்டியில் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பிளாஸ்டிக் பக்கெட்டு தான் வந்து சேல் பண்ண வந்திருக்காருங்க. கீழே ஊர் இருக்கான்னு கேட்டாருங்க. கீழெலாம் ஊர் இருக்குங்க. ஆனால் வந்து கீழே ரொம்ப இறங்கி போகணும். பெருசாக சேல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க. ஓரளவுக்கு தான் சேல் ஆகும். 1-2 தான் ஆகும். அதுக்கு வந்து மேல் பகுதியில் போனால் கூட சோலூர் மட்டம், கீழ் கோத்தகிரி அதை சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு போனோம்னா ஓரளவுக்கு நல்லா சேல் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டேன். அதிகமாக நார்த் இந்தியன் போல் தெரிஞ்சதுங்க. இங்கே பாருங்கள், சுற்றி வந்து இதெல்லாம் காப்பி காடுங்க. அதுபோக பலாமரங்கள். ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்கு. இங்கே வந்து ரோடு ஒன்று லெஃப்ட்டில் பிரிஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு காங்கிரீட் ரோடு வந்து லெஃப்ட்டில் பிரிஞ்சு போகுது. இந்த ரோட்டில் போனோம்னா கீழ் பகுதியில், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நினைக்கிறேங்க, அந்த இடத்துல கீழ் பகுதியில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் தான் அந்தியரை அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தை பற்றி தான் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறோங்க. மேல் பகுதியில் தான் நம்ம வந்து குள்ளங்கரை கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துட்டு வந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு காங்கிரீட் ரோடில் போய் பார்த்து வந்தோம். அதுபோக இந்த மலையில் நடந்து போகிற பாதையும் இருக்குதுங்க. அது இந்த கிராம மக்கள் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. பஸ்ஸில் போகணுன்னா வந்து காங்கிரீட் ரோட்டில் போகிறாங்க. நடந்து போகணுன்னா இந்த மலையில் வந்து ஒரு ஒத்தடி பாதை இருக்குது, அதில் வந்து நடந்து போகிறாங்க. ஓகேங்க, நம்ம இப்போ இந்த காங்கிரீட் ரோடு வழியாக கீழே போக போகிறோம். கீழே போய் அங்கே இருக்கிற அந்தியரை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இந்த கிராமத்தை பற்றியும், இப்போ இந்த ரோடு எப்போ போட்டாங்க, இந்த ரோடு போட்டதுனால இந்த மக்களுக்கு எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. நான் ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த ரோடு வந்து மண் ரோடு, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஜல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம சரவணன் தான் கூப்பிட்டு வந்தாருங்க. அவர் மூலமாக தான் எனக்கு இந்த கிராமமே தெரிஞ்சதுங்க. அவர் கூப்பிட்டு வரும்போது ஒத்தடி பாதையில் நடந்து தான் வந்தாங்க. அது வந்து அந்த மேல் பகுதியில் வந்து இருக்குதுங்க. மேல் பகுதியிலேருந்து அப்படியே ஒத்தடி பாதையில் நடந்து வந்தாங்க. பரவாயில்லைங்க, ரோடெல்லாம் அருமையாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து 2 வீலரில் வந்துட்டு போய்க்கலாம். அது போக ஜீப்லேயும் வந்து போகலாம். ரோடு இல்லைன்னா இந்த மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ரொம்ப பல வருஷமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. அரசு முயற்சி எடுத்து இந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. இன்னும் இந்த மாதிரி பாதையெல்லாம் கிராமங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு ரோடு போட்டு கண்டிப்பாக அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக பண்ணி கொடுங்க அப்படின்னு அரசுக்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேங்க. பாருங்கள், இங்கே ஒரு ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒத்தடி பாதை. இந்த பாதையில் தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிராமத்துக்கு வரும்போது நடந்து வந்தாங்க. இந்த பாதைங்க மேலே நடந்து போகணும். இதில் போனோம்னா இந்த இடத்துல கீழே வந்து நடந்து போனோம்னா அங்கே வந்து அந்தியரை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இந்த பாதையில் தான் நான் வந்து ஒரு டைம் நடந்து வந்திருக்கேங்க. அதை நம்ம சரவணன் வந்து கூப்பிட்டு வந்தாருங்க. பாருங்கள், இந்த பாதையில் வந்து இந்த பாதையில் போகணுங்க. அதாவது பாம்பு பாருங்க. அப்பா நம்ம போயிடலாம். பாம்புன்னு போய் கண்டிப்பாக வந்து காட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் இருக்க தான் செய்வாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து காப்பி தோட்டங்கள் பாருங்கள். ஃபுல்லாகவே காப்பி தாங்க. கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பார்த்தா எல்லாமே காப்பியாக தான் இருக்குது. அந்த சைடில் வந்து டீ இருக்குங்க. இந்த பக்கம் காஃபி, அந்த பக்கம் வந்து டீங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு நீர் தேக்கம் இருக்குங்க.
ரைட் சைடில் தேடி பாருங்க, அங்கே ஒரு சின்னதாக ஒரு நீர் தாக்கம் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து காப்பி செடிகள். காப்பி செடி பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குங்க செடி பார்க்குறக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். காப்பி பழமெல்லாம் 1-2 தான் தெரியுதுங்க, ஏன்னா சீசன் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து பெருசாக காப்பி பழமெல்லாம் இப்போ இல்லை. இந்த கிராமத்துலேருந்து 2 தாய்மார்கள் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு தேடி பாதை மாதிரி போகுது. அனைமா அந்த நீர் தேக்கத்துக்கு போகும்னு நினைக்கிறாங்க. அம்மா இது என்ன ஊருங்கம்மா? அந்தியறிங்களா? அந்தியறிங்களா? நீங்களும் அந்தியறிங்களா? கோத்திமுக்குங்களா? ஓ ஓ ஓ எதுங்கம்மா? ஆமாம் ஆமாம். ஓ ஆஹா கம்பையூருங்களா? ஓ கம்பையூர் வந்து அந்த அத்தியூர் மட்டும் தாண்டி இருக்குங்களா? அதுங்களா? ஓ ஓ ஓ சரி சரிங்க. வந்திருக்கேங்க, கம்பையூருக்கு வந்திருக்கேங்க. அம்மா உங்களை நான் பார்த்துக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அட்டடி சரவணோட ஒரு டைம் வந்தால் ஞாபகம் இருக்குங்களா? கம்பையூரில் வந்து அந்த கடைசியில் ஒரு வீடு இருந்துச்சு, அதுங்க வீடுங்களா? இப்பெல்லாம் கவர்மெண்ட் வீடு கட்டிருக்காங்க சார். ஓ வீடு கட்டி கொடுத்தாங்களா? வீடெல்லாம் கட்டிருக்காங்க. நமக்கு வீடு இன்னும் கட்டல. இன்னும் கட்டலீங்களா? ஓ ஓ இதெல்லாம் கொடுத்தாச்சு. சரிங்க. கொடுத்தாச்சு. எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. சரிங்க. ஊர் வரல. ஓ ஓ ஓ இது இருக்குது. அப்படிங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா நாங்க இருக்கணும்ங்கறாங்க. சரிங்க. நான் வேலை கொண்டுறானு வேலைக்கு போனதா நம்ம வகத்துக்காக. சும்மா உட்கார்ந்துட்டு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு வேலைக்கு போயிருவேன். ஓ ஓ ஓ வேலை செஞ்சாதான் காசு. சரி சரிங்க. சும்மா இருந்தா நமக்கு அந்த உங்களுக்கு 2 பொண்ணு தானம்மா? 2 பொண்ணு ஒரு பையன் கரெக்ட் தானுங்க? எனக்கு தெரியுதுங்களா? காரமல்ல இருந்து ஒருத்தன் டைம் வந்த ஞாபகம் இருக்கலாம். சிவகுமார் சிவகுமாரனும் மஞ்சுதா. ஓ ஓ 2 பொண்ணு ஒரு ஆம்பளை. ஓ சரி சரிங்க. தெரியும் அந்த அங்கே வரும்போது. அப்படிங்களா? சரி சரி. எங்களுக்கு தெரியுது. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கு. வீட்டுக்காரர் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அந்த சைடில் இருக்கிறாங்க. ஓ ஓ எல்லாம் நாங்க சரி இங்க எல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இது சின்னம்மா, அங்கே சின்னம்மா எல்லாம் சொந்தக்காரங்க தான். சரி நம்ம அங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கு சுத்தி பார்த்துட்டு வரலான்ட்டு. என்ன பண்றது? உங்களுக்கு இன்னும் வீடு ஆகலைங்களா? ஆகல. அப்ப வேலை கொடுத்தீங்கம்மா இன்னும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க. முன்னால ஒரு வீடு வந்து அதுதான் கட்டணும்னு அவங்க அந்த கோயம்புத்தூர்காரங்க சொன்னாங்க. அவரு வந்து கட்டவில்லை. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வீடு இப்போ ரேஷன் கார்டுல வந்திருக்கு, அது கட்டல. எல்லாம் வீடு கட்டி இருக்கிறாங்க. மெட்டுக்கால் குடாகுரு அம்பேர் எல்லாம் வீடு ஆயிடுச்சு. நமக்கு மட்டும் வீடு இல்லை. நானே கேட்டுதான் செய்யணும். நம்ம இஷ்டம் கட்டுறோம். கண்டிப்பா 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 இருக்குது. சரி சரி சரி. அந்த மாதிரி நீங்க இதே ஊர் தானம்மா? இவங்க இந்த ஊருங்களா? அந்தேரிங்களா? ஓ ஓ இதோ சின்னம்மாங்களா? ஓ ஓ ஓ நாங்க இங்கே தான். ஓ இங்க எத்தனை வீடு இருக்குங்கம்மா அந்தேரியில்? இதுல வந்து 16 வீடு இருக்கு. சரிங்க. 16 வீடுல இப்ப வந்து அவங்க அங்கங்கே போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து இப்போ 10-12 வீடு. ஓ 10-12 வீடு தான் இருக்குங்களா? கட்டியிருக்கிறாங்க. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்களா? கவர்மெண்ட் வீடு கட்டியிருக்காங்க. ஓ கவர்மெண்ட் வீடு ஒரு 10, அதுலேயே ஒரு 4 வீடு காலியாக இருக்குது கட்டல. இல்லை வந்து எல்லா வீடு கட்டியாச்சு. எல்லா வீடு கட்டியிருக்காங்க. கட்டிட்டாங்க. ஓ மொத்தமாக 16 இதில் வந்து 12 வீடு கவர்மெண்ட் வீடு கட்டியிருக்காங்க. ஓ 2 வீட்டில் ஆள் இல்லை. ஆள் இல்லை. ஆள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் அங்கே எங்கே போயிட்டாங்க. எங்கள் மகா கோயம்புத்தூரில். ஓ மருமகா கோயம்புத்தூரில். ஓ ஓ அப்புறம் இன்னொரு மருமகவும் அங்கே வேலைக்குன்னுட்டு அங்கங்கே போயிட்டாங்க. எல்லாம் வேலைக்காக பிள்ளைங்க படிப்பு. அதனால தான் அங்கங்கே போயிட்டாங்க. சரி சரி. உங்களுக்கு பசங்க பிள்ளைங்கம்மா? யாருக்கு? உங்களுக்கு? எனக்கு ஒரு பையன் தான். ஓ ஒரு பையனுங்களா? பையனுக்கு ஒரு மகன் பிறந்து கல்யாணம் முடிச்சிருக்கு. இங்கே தான் இருக்கா? அப்படிங்களா? இங்கே தான் இருக்கு. ஓ இங்கே அவங்க செம்மனாரை பொண்ணு எடுத்துருக்கு. செம்மனாரிங்களா? செம்மனாரை. சரி சரி சரி. அங்கே பொண்ணு எடுத்து ஒரு பொம்பளை. அவங்க இப்போ செம்மனாரை போயிருக்கிறாங்க. ஓ ஓ போயிட்டு வரவனு காலையில் போனாங்க. இந்த ரோடில் எப்போ போட்டாங்கம்மா? இதெல்லாம் போட்டு இப்போ 6 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. 6 மாதம் பக்கம் ஆச்சுங்களா? ஏற்கனவே இங்கே வந்திருக்காங்க. அந்தியார் ஒரு டைம் வந்திருக்காங்க. ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. 1.5 வருஷம். அப்போ மண் ரோடாக இருந்தது. அப்போ தான் வெட்டி விட்டுருந்தாங்க. வெட்டி விட்டுருந்தாங்க. சரி ரோடு இவங்க பார்த்தேன், போகிற வழியில் பார்த்து ரோடு போட்டிருந்தாங்க. சரி அதனால சரி ரோடு போட்டதுனால பார்த்துட்டு வரலாம்னு வந்தாங்க. அதாங்க ரோடு போட்டதுனால சரி இந்த அப்படியே பார்த்து போகலான்னு வந்தாங்க.
இப்ப நம்ம இங்க கிளம்பியாசு இல்ல வந்தா டீ நாள் வைக்கலாம். பரவாயில்லைங்க பார்த்ததே சந்தோஷம். டீ நாள் வைக்கலாம். பரவாயில்ல பார்த்ததே சந்தோஷம். சரி சரிங்க. உங்களுக்கு எல்லாம் காப்பி தோட்டமா? உங்களுக்கு தோட்டம் இருக்குங்களா? எங்களுக்கு நம்ம டீ தான் போட்டிருக்கிறோம். காப்பி கொஞ்சம் இருக்குது. டீ தான் ஒரு ஏக்கர் பக்கத்துல டீ போட்டிருக்குது. சுத்தி எஸ்டேட்டுங்க. எஸ்டேட் தான். நம்ம அவங்களத திடீனாதான் அதான் கண்டிப்பா நம்ம படக்கு இருந்தா உங்களோட தோட்டத்துல நீங்க இருக்கீங்க, அதுல என்ன போயிங்க? சொந்தமா தோட்டம் இருக்குங்களாமா உங்களுக்கு? தோட்டம் இருக்கு. ஓ, தோட்டம் காடையெல்லாம் இருக்கு. எல்லாருக்குமே இருக்குங்களா? இந்த 16 குடும்பத்துக்கு இருக்கா? 16 குடும்பத்துக்கு பார்த்த ஒரு 3 வீடு கரெக்டாக இருக்குது. ஓஹோ. எல்லாத்துக்கும் இல்லை. எல்லாத்துக்கும் இல்லை. 3 வீடு கரெக்டாக இருக்குது. ஓஹோ. நம்ம வந்து எல்லா தோட்டம் அதெல்லாம் ஒன்றுமே ஓஹோ இடம் இல்லை. இடம் இல்லை. ஓஹோ. நம்ம கண்டிஷன் பட்டத்தில் இருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்க முடியாது. கண்டிப்பா. வீடுக்காக நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓ, சரி இருங்கோ இருக்கிற வரைக்கும் அப்படின்னு வீடுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓஹோ. இடம் அவங்களுக்கு இல்லை. சரி சரி. வேலைக்கெல்லாம் போகிறதுங்கம்மா? வேலையெல்லாம் இந்த வாடகாசி காட்டுக்குதான். அப்படிங்களா? ஓ, இஸ்டேட் ஆறு போகிறது இல்லை. என் பையன் மட்டும் தான் இஸ்டேட்டுக்கு போகிறான். ஓஹோ. அவனு இங்கே இல்லை, மேலே இருக்கிறான் குளங்கரையில். ஓ, குளங்கரைங்களா? அவனுக்கு பதிவு. ஓஹோ. அதனால அங்கே இருக்கிறாங்க. ஓ, குளங்கரை எஸ்டேட்டில் பதிவுங்களா? இல்லை வந்து எல்லாம் வடகாசி காட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ. ஓஹோ. நீ என்ன செய்யுது? இங்கே இருக்க சுற்றி இருக்க இந்த காப்பி கேட்டிலலாம் வேலைக்கு போகணும் பெருசாக இல்லை. காப்பி சீசன்லாம் முடிஞ்சு, அதனால ஒன்றும் பெருசாக இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு வேற 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 வேலை கொடுப்பாங்க. ஓ, சரிங்க. இது டீ கேட்டேன்னா வேலைக்குமே எடுத்துட்டு இருக்கும். டீ எடுக்கிறவங்களும் வேலைக்குமே எடுக்குது. பதிவாளுங்க லோக்கல் ஆளும் எடுக்குது. பதிவாளு இப்போ எடுத்துட்டு இருக்கு. ஓ, அதுக்கு வந்து பதிவு பண்ணணுங்களா? ஓஹோ. பதிஞ்சிடணும். ஓஹோ. பதிஞ்சாதான் அவங்க கணக்கு சேர்த்துவாங்க. ஓஹோ. அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி தான். அப்படிங்களா? ஓஹோ. மாசத்துல சம்பளம், போனஸு, பிஎல்எஃப் ஃபண்டு அது இதுன்ட்டு நல்ல வசதி. ஓ, மாதம் எவ்வளோ போனஸு, பிஎஃப் அது எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே பரவாயில்ல. ஒன்றுமே இல்லை. ரிட்டையர்டு காசு முடிஞ்சேன்னா அவங்க 40-50 வருஷம் வேலை செய்தேன்னா கடைசியில மொத்தத்திலே காசு வந்துடும். ஓ, ரிட்டையர்ட் ஆன போயிட்டு பென்ஷன் மாதிரி காசு கொடுக்குறாங்க. பரவாயில்ல. மொத்தத்திலே வருது. ஓஹோ. சரி, அதெல்லாம் பரவாயில்ல. அப்படின்னா அதெல்லாம் பரவாயில்ல. இல்லை வாங்க போகலாம். பரவாயில்லைங்கம்மா. நீங்கள் வேலைக்கு பாருங்க, நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றேன். ஏன்னா நான் ஏதாவது வழியில் வந்தீங்க, சரி அதனால கேட்டு தெரிஞ்சுட்டா கேட்டேங்க. ஆமாங்க, இந்த வழி வந்ததுனால சிந்த அந்த அம்மாவை நல்லா பார்த்து பேசும்போது எனக்கு தெரிஞ்சுங்க. அதான் நானும் உங்களுக்கு வீடு ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. வீடுதான் இருக்கு. உட்கார வைக்கலாம். அதான் எனக்கு வருத்தம். அதாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு பாவம் தான். எல்லாம் வேணும். கண்டிப்பா. நேரங்காலம் அமைஞ்சு வந்துச்சுன்னா கரெக்டா வருங்க. எல்லாத்துக்கும் நேரங்காலம் அமைஞ்சு வருங்க. நீ கேட்டேருங்க, எப்படி இருந்தாலும் கிடைக்குமா? நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால நேரங்காலம் அமைஞ்சு வருங்க. மனசு விடாம கேட்டுருங்க. சரிம்மா. அப்படியே கீழே பாட்டு வர்றேங்க. சரிம்மா. சரி, பரவாயில்லைம்மா. பார்த்தே சந்தோஷம். அப்படியே வீடெல்லாம் பாட்டு வர்றேங்க. சரி. அதுதான். கண்டிப்பா. சரி. இதான் அந்த ஏரிங்களா? நான் சாத்திடுவா சொன்னா இவன் தான் சாவி வச்சிருக்கான். 15 வீடுங்களா?
இதெல்லாம் வீடெல்லாம் புதுசாக கட்டி கொடுத்தாங்களா கவர்மெண்ட் வீடுங்க? எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்காங்கண்ணா? இது 12ங்க. 12 வீடுங்களா? ஓ 15 வீட்டில் 12 வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா? ஓ சூப்பர், பரவாயில்ல. இப்போ மேக்ஸிமம் எல்லா வீடும் இவ்வளோ கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காங்க. வரும்போது அப்போல்லாம் முன்னாடி மேலெல்லாம் இடிச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ புதுசாக கட்டுறதுக்காகலாம் இடிச்சிட்டு இருந்தாங்க. ஓ சரி சரிங்க. இப்போ 15 வீட்டில் 12 வீடு கட்டி கொடுத்தாங்க. எல்லாம் ஆளுங்களாம் வந்துட்டாங்களா கட்டி கொடுத்தல? இல்லை வரலண்ணா. ஓ ஓப்பன் ஆகல. ஓ இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓ கட்டியிருக்காங்க, இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓஹோ, இந்த எலெக்ஷனுக்குள்ளே ஏதோ ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஓ உங்களுக்கு வீடு ஆகிருங்களா? ஓ எந்த வீடுங்க உங்கள் மேலே? ஓ இங்கீங்களா? ஓ சரி சரி சரி. இங்கே போய் அப்படிங்களா? சரி. ஆகாஷ், ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னடா 10ஆவதா படிச்சிருக்கீங்களா? 10ஆவதா? எந்த ஸ்கூலு? கரிக்கூரா? ஓகே ஓகே. டிவி இங்கே பாரு என்ன மதன் மரன் சாய் மரன் சாயா? மதனங்கிறாப்புல மரன் சாய்ங்கிறாப்புல? மதன் மதனா? போடா இது உங்கள் ஊரா? நான் அந்த பக்கம் தான் இருக்கா? ஊர் இருக்கா? ஆமாண்ணா. பார்க்கலாமா? வாங்க சுற்றிக்காம உங்கள் ஊரா? எல்லாம் வீடு புதுசாக கட்டிட்டு இருக்காங்களா? டிவி இது வாங்க இந்த வீடெல்லாம் என்ன பாதி இருக்குது கட்டிட்டாங்களா? என்ன கட்டிட்டு இருக்காங்களா? ஓகே. நான் வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. மேலே அப்படியே வந்தேன், கரிக்கூர் போகலாம் வந்தேன். ரோடு போட்டுத்தாங்க போல இருக்கு. சரி அதனால அப்படியே பார்க்கலாம் வந்தேன். இப்போ நேராக ரோடு போட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. வீடு வேலைலாம் ஓஹோ சரி சரி சரி. எப்போ ரோடு போட்டாங்கண்ணா? ரோடு போட்டு 2-3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆச்சுங்களா? ஓகே சூப்பர் சூப்பர். நான் கரிக்கூர் போகிறதுக்கு தான் இப்படி வந்தேன். ரோடு பார்த்தனால பார்த்தனா வந்து சரி அட்டி போட்டாங்க போல இருக்கு. சரி அப்படியே போய் பாட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேங்க. நல்லா இருக்கீங்களா? சரி சரிங்க. நீங்கள் வரும்போது பாதி ஆமாம் ஆமாம் நடந்துட்டு வந்தது. அது என்னென்னா மண்ணெல்லாம் இப்போ தானே வந்து தட்டி விட்டு ஜேசிபி நிறைய விட்டு ஜல்லியெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஜல்லி போட்டே ரொம்ப நாள் வச்சுருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஓ இப்போ போட்டாங்க, பரவாயில்ல. சரி சரி சரிங்க. நல்ல விஷயம் தாங்க. ஓகே ஓகே, நல்ல விஷயம். யூடியூப் சேனலில் காரமடையிலேருந்து வர்றேங்க. காரமடைனா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் பக்கத்து ஊர் தான். ஏமாண்ணா? அது பக்கத்து அங்கே ஊர் தான். ஓ அப்படிங்களா? அப்படிங்களா? ஓ ஓ மாமனார் குடும்பம் எல்லாம் அங்கே ஓ ஓ ஓ சூப்பர் சூப்பர். ஆமாம் ஆமாம் தேருக்கு மார்ச் 3ஆம் தேதி தேருங்க. ஆமாம் ரகுநாதருடைய கிரிமலையுடைய பூசாரி நம்ம. அப்படிங்களா? நீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் இருக்கிறது கிரிமலை பக்கத்துலங்களா? கிரிமலை பக்கத்தில் அங்கே அஞ்சனாகிரி எஸ்டேட் இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாங்க ஆமாம். அதுதான் நம்ம ஊரே, சாமி அங்கே தான் இருக்குது. ஓஹோ ஓ அப்போ அங்கே வந்து உங்களை பார்க்கலாம். நம்மளே பார்க்கலாம். பூசாரி நம்ம தான். நீங்கள் தான் பூசாரிங்களா? உங்கள் பேருங்கண்ணா? மாறி. மாறி தெரிஞ்சேன்னா நான் வரும்போது நான் உங்களுக்கு உங்களை பார்த்து வருவோம் இல்லைங்க. ஊர் தலைவர் இவர் தான். ஆமாம் ஊர் தலைவர் நீங்கள் தானாங்களா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ அப்படிங்களா? அதான் வந்தேன் பார்த்து. ஓ ஓ சரி 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 ஐயா பாருங்க. சரிங்க சார், நல்லது நல்லது நல்லது. சரி அதனால ரோடெல்லாம் ஆச்சுங்களேன் ஆயிருக்குன்னு பார்த்தேன். சரி அதனால தான் அப்படியே தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேங்க. பரவாயில்ல. தெரு லைட் தான் இல்லை. ஓ ஸ்ட்ரீட் லைட் தானே போடல? ஓ தெரு லைட் எங்கேயுமே இல்லை இல்லைங்களா? இல்லைங்க. ஓ இது லைனெல்லாம் இருக்குது, ஆனால் லைட் மட்டும் போட்டால் நல்லா இருக்கு. வீடு எல்லா வீடும் ஓப்பன் பண்ணியாச்சுங்களா? கட்டினது இன்னும் பண்ணலீங்களா? மாதத்துக்குள்ளே முடிச்சு தரேன் நான். ஓஹோ அதே மாதிரி இந்த எலெக்ஷனுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் இருக்கிறனால பார்த்தோன்னா வந்து எல்லா வேலைகளும் முடிச்சில் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. இந்த கரடி புலி ஓ ஓ ஓ அதனால் உங்களுக்கு வந்து இந்த தெருவிளக்கு போட்டு கொடுத்தா உங்களுக்கு அந்த நைட் ஏதாவதுன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஆ ஓ யானையெல்லாம் இருக்குதுங்களா? இப்போ இருக்கு யானை புலி கரடி எல்லாம் வழக்கம் போல தான். சரி சரி. எப்போ இந்த பக்கம் மேலே வந்துச்சுங்க? யானையில இந்த பக்கம் எப்போ வந்துச்சுங்க? ஆனே வந்து சார் போகவே இல்லை கீழே. அப்படிங்களா? ஓ ஓ ஓ ஓ மறுபடியும் சரி வாங்க நிலம் நிற்கலாம். ஏன் வெயில்ன்ட்டுங்க நிலம் நிற்கல. நல்ல வெயில் பயங்கரமாக அடிக்குது இல்லைங்களா? நான் இந்த பக்கம் தான் குளிர்ச்சியாக இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே வந்தால் வெயிலாக இருக்குது இல்லைங்களா? ஓ இதெல்லாம் கட்டின வீடுங்களா இல்லை இதுங்க? இது சொந்தமாக கட்டின வீடுங்களா? ஓ ஓ சரி சரி. உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா உங்களுக்கு ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. குடி வந்தாச்சுங்களா? குடி வரலைங்க. ஓ யாருமே குடி வரல. ஓ ஓ டோர் வைக்கணும், டைல்ஸ் போடணும். இதுங்களா உங்களுக்கு மொதல் வீடுங்களா? ஓ சூப்பர் சூப்பர்.
ரோடெல்லாம் வீடெல்லாம் ஜம்மானு கட்டிட்டாங்க. இன்னும் என்ன பாக்கி இருக்குங்க வீட்டுக்கு? ஸ்டைல்ஸ் ஒட்டணும், டோர் வைக்கணும், ஜன்னல் வைக்கணும், அவ்வளோதான். ஓ இல்லைன்னா எல்லாம் முடிச்சிட்டாங்க. அது முடிச்சானா நீங்கள் குடி வந்துக்கலாம். ஓ எனக்கு தெரிஞ்சளவுக்கு நீ எலெக்ஷன் வரப்போகுதுங்க. ஆனால் எம்மா சீக்கிரமாக அதை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் குடி போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சு தரேன்ட்டாங்க. அப்போ சொல்லிட்டாங்களா? ஓ சூப்பர் சூப்பர். ஓ இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து டோட்டலாக முடிச்சு உங்களுக்கு வீடு வந்து குடி போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர். பரவாயில்ல, ரோடு தான் ரொம்ப நாள் போராடி கிடச்சிச்சு கூட இருக்குங்க. இந்த வீடு குடி போயிட்டிங்கன்னா அடுத்து வந்து தெருவிளக்கு மட்டும் போட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. எங்கள் தண்ணி தண்ணி பிரச்சனை இருக்குங்களா? இல்லை போடலைங்க. ஓ ஆற்றுலேருந்து வரணும். அதாவது இந்த குள்ளங்கரைக்கு முன்னாடி ஒரு ஆறு இருக்குங்க, அங்கே இருந்து. ஆமாம். அங்கேருந்து ஓஹோ எல்லாம் ஆணை எல்லாம் உடைச்சு இந்த ஓசத்தை வச்சுருந்தாங்க. எல்லாம் உடைச்சு எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதை எழுதி கொடுத்துருக்கோம். போட்டு தரேன்னா. ஓஹோ ஓ அங்கேருந்து வர ஓசை எல்லாத்தையும் மிதிச்சு வச்சு இல்லை உடச்சிருச்சு. ஓ இப்போ எழுதி கொடுத்தா தண்ணி எங்கேருந்து வருங்கண்ணா? தண்ணி அங்கேருந்து வரணும், போடணும். அங்கேருந்து வருங்களா? ஓ ஓசெல்லாம் புதுசாக போட்டு கொண்டு வரணுங்களா? ஓ தண்ணியும் இந்த கரண்ட்டு இந்த தெருவு லைட் போட்டு. ஏன்னா இந்த பஞ்சாயத்து லைனே தொட்டி தண்ணி தொட்டி அதெல்லாம் இல்லைங்க? தண்ணி தொட்டி இருக்குது. இருக்குங்களா? ஓ அங்கேருந்து வர்ற தண்ணி தொட்டியில் இருக்க மாட்டீங்களா? ஓ வீடு வீடுக்கு சப்பலாக இருக்கும். ஓ ஓ ஓ உங்களுக்கு இன்னும் வேணுங்கிறது தெருவுலக்கு இந்த தண்ணி பைப்பு லைன் மட்டும் வேணும். அது இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லா பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த காவாயிலேருந்து எடுத்துருக்கோம். ஓ சரி சரிங்க. எங்கே? இந்த சின்ன கால்வாயில் இருந்துங்களா? அங்கே ஒரு காவாய் இருக்குது. ஓ சரிங்க. ஓ ஓ ஓ இப்போதைக்கு டெம்பரரியாக எடுத்துருக்கீங்க குடிக்கிறீங்க வேணுக்குனாலே. அது கொஞ்ச நேரம் ஆகிட்டு தான் அடைச்சி வச்சு தான் இருக்கும். ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த இடத்துல கொஞ்சம் அடைச்சி வருதுங்களா? சரி சரி சரி. ஓ ஓ ஓ வெயில்னால இப்போ கொஞ்சம் அது வத்திருச்சு. சாயந்தரம் டைம் போய் திறந்து விட்டு பிடிச்சிட்டு அடைச்சி வைக்கணும். ஓ ஆனால் தண்ணி அது எப்பவுமே இருக்குங்களா? எப்பவுமே இருக்குது. வெயிலில் தான் வச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இனி வெயில் காலம் வேறு ஆரம்பிக்குது. இனி எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல தண்ணி இல்லைங்களா? அதுக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்தில் ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட இந்த தொட்டில்கிட்ட நீங்கள் ஸ்டாக்கு வச்சுட்டானே கூட அப்பப்போ அது பகல் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நைட் நீங்கள் வந்து திறந்து விட்டு கூட சாயங்காலம்னா பிடிச்சிக்கலாம். சரி சரி சரி. வேலையெல்லாம் அங்கே தானே குள்ளங்கரை எஸ்டேட் தானே? எஸ்டேட்டுக்கு பாதி பேர் போகிறாங்க. நம்ம இந்த வீடு வேலைனால வீடு எங்கேயே செஞ்சுட்டு ஓஹோ கிடக்கிற பக்கம் அங்கங்கே போயிடுவாங்க. ஓஹோ சரி சரி. இப்போ வீட்டு வேலை இருக்குனால வேலை எங்கேயும் போகிறதில்ல. வேலைக்கு வீட்டு வேலையை முடிச்சு தானே போகணும். ஓ ஆட்களோட நீங்களே சேர்ந்து வேலை செய்யணும் இல்லைங்களா? ஆமாம். வீட்டு வேலையா? பொருள் கலச்சி கொடுக்கணும், நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஓஹோ சரி சரி சரி. அம்மா நான் நீங்கள் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. சரி வந்து பார்த்தமே தெரிஞ்சு பார்த்தமே சரி அண்ணா இருக்காரு. சரி சரி சரி. இதெல்லாம் பாதி கட்டி கொடுத்துருக்காங்கண்ணே, நீங்கள் முடிக்கிறீங்க? இது மட்டும் மோல்டிங் போடணும். மற்ற வீடு எல்லாமே மேலேயும் மோல்டிங் போட்டாங்க. இந்த ஒரு வீடு மட்டும் மோல்டிங் போடாமல் இருக்குங்களா? ஓ இது இந்த வாரத்தில் போடுறேன்னு இருக்காங்க. சரி 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 பரவாயில்ல. சரி நல்லதுண்ணா. அப்படியே நான் அப்படியே கீழே பார்க்குறேன். அப்படியே வாங்க இப்போ கட்டின வீடெல்லாம் அப்படியே பார்க்கலாங்க. என்ன இப்போ ரோடு போட்டதுனால வண்டியிலலாம் வந்துட்டு போய்க்கலாம் சிரமம் இல்லாமல் இல்லைங்களா? நைட் ஆனால் கூட உங்களுக்கு வண்டியில் வந்துடலாம் லைட் போட்டுட்டு. முன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நடந்துட்டு வரதுனா கஷ்டமாக இருக்கு. காப்பியெல்லாம் முடிஞ்சுங்க? முடிஞ்சு சீசன் முடிச்சு. இப்போ அந்த பனி முடியும் போது சீசன் முடிச்சுங்களா? ஓ பல ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க போல இருக்குங்க. பெயிண்ட் இருந்தால் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுங்க. டோர் போடணும். டோர் போட்டு டைல்ஸ் மட்டும் போடணும். ஓ சரி சரி. பார்க்கலாங்களா? மேலே பார்க்கலாமா வீடு? சரி பாட்டு வருவோம். யாருக்குன்னு பேரோட எழுதியிருக்காங்களா? கடினமால ஊராட்சி பையனில் வந்து ஜனத்துங்களா அவரோட பேர்? ஓகே. ஓ ஒவ்வொருத்தருக்கு பேரோட எழுதியிருக்காங்களா? ஓ பரவாயில்ல. மாசியம்மாள் இந்த சிராஜ் இது வந்து கவிதா
ஒரு ஹாலு, ஒரு ரூம்பு, ஒரு கிச்சனுங்களா? ஓ, 3 ரூம் இருக்கு மாதிரி. பெயிண்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஜன்னல் வச்சிட்டாங்க, கதை வச்சு டைல்ஸ் மட்டும் போடணும். அது போட்டால் முடிச்சு. அந்த வீடு மேலே மோல்டிங்லாம் போட்டாங்க போல இருக்குங்க. போட்டாங்க. சரி, எஸ்டேட்டில் வேலை ஏதாவது இருக்குங்களா இப்போ டீ காட்டில்? இன்னும் வேலை கொடுப்பாங்க. இனி வேலை கொடுப்பாங்க. இந்த வெயிலெல்லாம் கவாத் பண்ணுவாங்க. ஓ, கவாத்தா அது போக வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலை இருக்குங்க. இந்த வேலை முடிச்சாலும் நீங்கள் வந்து குளங்கரை எஸ்டேட் போயிடலாம் வேலைக்கு. ஓ, சரி சரி சரி, நல்லதாண்ணா. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். வரேங்க, இன்னொரு நாள் வர்றேன். எல்லாம் வீடு வேலை முடிச்சப்போ இன்னொரு நாள் வர்றேன். வாங்க. அதை திருவிழாக்கெல்லாம் கொஞ்சம் அதுக்கும் கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கொடுப்போம், போடுவாங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சார் வந்து போட்டோவில் எடுத்து போனார். என்ன போடுறவங்க தெரியுது. போட்டுருவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்து கண்டிப்பாக அது ஏன்னா வீடெல்லாம் முடிச்சு ரோடு வேலையும் முடிஞ்சுன்னா அடுத்து வந்து கண்டிப்பாக திருவிழாவுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி பைப்பு இது இந்த 2 வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காமலாம் இருக்காதுங்க. ஏன்னா இப்போ நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய ஊருக்கு பண்ணுறாங்க. பரவாயில்ல, சும்மா சொல்ல முடியாது. இந்த கோத்தகிரியில் பார்த்த வரைக்கும் நிறைய கிராமங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. சரி சரி, வரேண்ணா. நல்லதே, வரேங்க. ஓகே மக்களே, இப்போ அந்தியரை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுங்க. இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த கிராமத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இங்கே இருக்கிற கிராமத்தில் வந்து வீடு வந்து புதுசாக கட்டுறதுக்காக வேலையெல்லாம் நடந்துருந்ததுங்க. அதெல்லாம் வீடெல்லாம் இப்போ கட்டிட்டாங்க. ஒரு 12 வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்தில் மொத்தமாக இருக்கிற குடும்பங்கள் வந்து 15 வந்து 12 வீடு வந்து புது வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே மேக்ஸிமம் வந்து வேலை வந்து முடிகிற கண்டிஷனில் இருக்குங்க. 1 மாதம் அதிகபட்சமாக ஒரு 1.5 மாதத்தில் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு மேக்ஸிமம் அந்த வீட்டுக்கு இந்த கிராம மக்கள் வந்து குடி போயிடுவாங்க. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரியான கிராமங்களாக பார்த்துருக்கேன். இன்னும் இதே மாதிரியான நிறைய கிராமங்கள்லாம் இருக்குதுங்க. அந்த கிராமத்துக்குலாம் ஒவ்வொன்றா பயணம் பண்ணி சில வீடியோக்கெலாம் எடுத்து நம்மளோட சேனலில் பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் எல்லா கிராமங்களுக்கும் இருக்குங்க. அரசு வந்து அந்த மாதிரியான முயற்சி எடுத்து அந்த கிராம மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து அரசுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. இன்னும் இந்த மாதிரி சாலை வசதிகள் இல்லாத கிராமங்கள், வீடு சரியாக இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஓகேங்க, இப்போ அந்தியரை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்தாச்சுங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க இன்னொரு கிராமத்தை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்காங்க. அந்த கிராமத்தை பற்றி அடுத்த ஒரு வீடியோலாம் பார்க்கலாங்க. ஓகேங்க, அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.